ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஏசியா T20 மேட்ச் நம்பர் 2 இந்தியா உமனுக்கும் பாகிஸ்தான் உமனுக்குமான மேட்ச் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்த பிளேயரை வந்து எடுக்கலாம், எந்த பிளேயர் வந்து எந்த பிளேயர்கிட்ட வீக்னஸாக இருந்திருக்கிறாங்க, இந்த பிச்சு வந்து அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிச்சோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும்னு இதில் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்து 3 மேட்சஸ் உமன் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பாகிஸ்தான் வந்து உமன் வந்து இதில் எந்த மேட்சும் ப்ளே பண்ணலை. ஸோ இந்த பிச்சு பற்றியான விஷயங்கள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்தியா டீமுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து 3 மேட்ச் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ணவங்க பேட்டிங் பண்ணதில் 1, செகண்ட் வின் பண்ணவங்க 2 பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 3 டைம்ஸ் தான் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் வந்து 138, லோ ஸ்கோர் வந்து 125 இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் மேட்சஸ்ல இந்தியா உமன் வந்து 138 ரன்ஸ் அடிச்சு 5 ரன்ஸ்ல விக்கெட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதே ஸ்ரீலங்கா வந்து 141 ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணியிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸுக்கு 1, ஸ்பின்னருக்கு 3 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடைக்காத பட்சத்துல ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. அதே செகண்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து போத் இன்னிங்ஸ்லயும் 10 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் ஆஃப் ஆல் ஸ்பின்னுக்கு கிடைக்கிற பட்சத்துல அவங்களால சேஸ் பண்ண முடியல. அதேதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு 5 விக்கெட் கிடைச்சிருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு தான் அந்த சேசினை வின் பண்ணாங்க. அதுலயும் 9 விக்கெட் வந்து ஸ்பின்னர் தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 3 மேட்சஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 27 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 13, செகண்ட் இன்னிங்ஸ்ல 10 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ்க்கு 3, செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நடந்த ஹெட் டு ஹெட் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 14 மேட்சஸ்ல 11 மேட்சஸ் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. 3 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க. பாகிஸ்தான் 3 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா தான் கம்ப்ளீட்டா டாமினேட்டும் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கம்ப்ளீட்டா லோ பெர்சன்ட்ல இருக்கிறது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து கிராண்ட் லீக் ரிஸ்கா ட்ரை பண்ணீங்கன்னா பாகிஸ்தான் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் எடுங்க. அந்த டீம் வின் ஆகுற பட்சத்துல தான், இல்ல அந்த பிளேயர்ஸ் நிறைய கொஞ்சம் எடுக்கிற பட்சத்துல தான் நம்ம ரேங்க் ஆனது கூடும். இந்தியாவுடைய பாசிபிள் பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, ஷிஃபாலி வர்மா, சாஜனா, அப்புறம் பாத்தீங்கன்னா ராட்ரிகஸ், ஐச்கர், ஆர் கோஷ், தீப்தி சர்மா, பூஜா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டேல், அப்புறம் ராதா யாதவ், ஏ ரெட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏ ரெட்டி இல்லைன்னா ஆர் சிங் தக்கூர் வந்து இந்த மேட்ச்ல பிளே பண்ணுவாங்க. பாகிஸ்தானுடைய பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா சித்ரா அமீன், அப்புறம் பாத்தீங்கன்னா முனிபா அலி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஓஷோவேல், அப்புறம் பாத்தீங்கன்னா இராம் ஜாவித், அப்புறம் பாத்தீங்கன்னா நிதாதார், அப்புறம் பாத்தீங்கன்னா அலியா ரியஸ், ஃபாத்திமா சனா, அப்புறம் பாத்தீங்கன்னா தினங் பேக், அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ் இக்பால், அப்புறம் பாத்தீங்கன்னா துபா ஹசன், அப்புறம் பாத்தீங்கன்னா என் சந்து. இந்த வீடியோலயே எந்தெந்த பிளேயருக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, யாரை லீவ் பண்ணி எடுக்கலாம்னு இந்த வீடியோல கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் எடுங்க. ஸோ நம்ம பாகிஸ்தான் வின் ஆகும் போதோ இல்லை அந்த பிளேயர்ஸ் நம்ம சொன்ன பிளேயர்ஸை நீங்க எடுக்கும் போதோ அந்த ரேங்க் ஆனது கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா உமனுக்கும் பாகிஸ்தான் உமனுக்குமான இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கம்ப்ளீட்டாக புரியும் அது இதில் வந்து ஏன் அப்படின்னு. இங்கே வந்து நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் அதிகமாக ஆகுது ஃபாஸ்ட் போலிங்கை விட. அதுக்காக ஃபாஸ்ட் ஆகவே ஆகாதுன்ட்டு இல்லை, கண்டிப்பாக நல்லா போடுறவங்களால ஒன்று சில விக்கெட் எடுக்கவும் முடியும். ஆனால் ஸ்பின்னை வந்து இதை படித்து தான் இந்த இது வந்து மேட்ச் ஆனது மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச்லேயுமே அது மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸ்பின்னர்லேயும் ஸ்பின்னர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பிச் கண்டிஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரினா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிச்சு ரிப்போர்ட் வந்து இனிஷியலாக வந்து நல்ல பேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் வந்து அந்த மேட்ச் போக போக பால் நல்ல டேர்ன் ஆகுது, ஸ்பின்னருக்கு நல்ல ப்ராக்ரஸ் கிடைக்குது. அதே மாதிரி அவங்க வந்து நல்ல டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்லேயும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ சேசின் ஒரு டீம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் கம்மியாக இது பண்ணாங்கன்னா ஈஸியாக சேசின் பண்ணிடுவாங்க. இப்போ இந்தியா வந்து ஸ்பின் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஆனாலும் பாகிஸ்தான் டீமில் வந்து ஸ்பின்னர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களால அந்த விக்கெட் எடுக்க முடியலன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க டாஸ் வின் ஆனாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டினை தேர்ந்தெடுத்து ஸ்பின் இவங்க நல்லா வச்சிருக்கிறதுனால சேஸின் பண்ண விடாமல் இவங்களை அவுட் ஆக பார்க்கறதுக்கான இதை பார்ப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் ஃபுல் டீமையும் மேக்ஸிமம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்தியா தான் வின் ஆகும் உறுதியா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீம் போடுங்க. இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு 7 டீம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா 3 டீம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணியும் போடுங்க. ஸோ சப்போஸ் அந்த டீம் லாஸ் ஆகுது இல்லை அந்த பிளேயர்ஸ் உள்ளே வராங்கன்னா நம்மளுடைய ரேங்க் ஆனது கூடும். ஸோ அந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இதோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் உள்ளது. இப்போ இங்கே ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ இந்தியா பவுலிங் போடுறாங்கன்னா 2 விக்கெட் கூட விழலாம். இப்போ ஸ்பின்னரை வந்து போடுற போது விக்கெட் ஆனது செகண்ட் இன்னிங்ஸில் ஆனது விழுந்திருக்கு. இதுதான் ஆவரேஜ் பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து இந்த பிச்சை பொறுத்தவரை. இப்போ இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மந்தனா இருக்கிறாங்க, விசியும் தீப்தி சர்மா இருக்கிறாங்க, சேம் கிரெடிட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹை பெர்சன்டேஜுக்குள்ளேயே கேப்டன் ஆனவங்க உள்ளே வருவாங்க. 75 to 100லேயே கேப்டன் வைஸ் கேப்டன் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான பர்சன்டேஜ் 25 to 50 இல்லை 50 to 75 அதுக்கு கீழே போயிடலாம். இது ஒரு டைப்பு. அதே மாதிரி இந்த 9 கிரெடிட்டில் இருந்தே சிவிசி ஆனவங்க வரவும் செய்வாங்க. ஏன்னா இந்த லேடிஸ் மேட்ச் பொறுத்தவரை ஆல்ரவுண்டர் இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த மாதிரியும் வருவாங்க. அடுத்து ஒரே ஒரு இதில் நீங்கள் ரிஸ்க்காக ஒரு டீம் பாகிஸ்தான் சைடு வந்து எடுக்கும் போது அந்த ஹை பெர்சன்டேஜ்லேயே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் உமன்ஸ் யாருமே இல்லை. ஸோ 75 to 100 அந்த கேட்டகரியே இல்லாமல் அதுக்கு அடுத்து வர கேட்டகரியில் இருந்து சிவிசியை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு இது கீழே இதுவும் ஒரு இது 75 to 100லையும் ட்ரை பண்ணலாம். இதில் இப்போ மந்தனா பொறுத்தவரை அவங்களுடைய வீக்னஸ் வந்து ஸ்பின்னில் வந்து கொஞ்சம் அவங்க ப்ளே பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாலை ஸ்லோவாக போட்டு இது பண்ணுறவங்கள பண்ணுவாங்க. அது யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமை பொறுத்தவரை அந்த என் சந்து அவங்கக்கிட்ட வந்து இவங்க விக்கெட்டும் போயிருக்கிறாங்க. 10 ரனில் 18 ரன்குள்ளே 2 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்னிங்ஸ் வைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இல்லை இந்தியா தான் டாமினேட் பண்ணி வின் ஆகும்னா அந்த இடத்துல நீங்கள் மந்தனாவை ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஸ்கோரால் பேட்ஸ்மேனால் அவ்வளோ பெருசாக அடிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் இந்த பிச்சானது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லையும் நல்ல நல்ல பவுலர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்க வேண்டியது இந்த எந்தார் தான். இவங்க மேக்ஸிமம் ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க இந்த கேட்டகிரியில் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டுருவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து நல்ல பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்காலையும் பார்த்தீங்கன்னா 16வது ஓவர் 17வது ஓவருக்கு அப்புறம் ஓவர்லாம் போடுவாங்க. சம்டைம்ஸ் டெத் ஓவரே 19வது ஓவர் 18வது ஓவர் போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ட்ரீம் டீம் ஈஸியாக தீப்தி சர்மா வந்துடுவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து எந்தார் தீப்தி சர்மா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் இந்த ஐச்கார் மந்தனால ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். ஐச்கார் ஒரு இதில் எடுத்தீங்கன்னா ஒரு இதில் மந்தனாவை லீவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த என் சந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள லீவ் பண்ணி பார்க்கலாம். இவங்களுக்கு என் சந்து அவங்கக்கிட்ட த்ரெட் இருக்குது, அந்த பெச்சும் சப்போர்ட் ஆகும். இவங்களுக்கு இந்த எந்தார்கிட்ட இருக்குது. ஸோ இவங்க ட்ரீம் டீம் வர்றாங்கன்னா மேபி இந்த 2 பேரில் கூட ஒருத்தவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஃப் பிக்காக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க 2 பேரையும் மட்டுமே எடுக்கலாம். இல்லைன்னா 3 பேராக இவங்களை எடுங்க. மந்தனாவை ஒரு இதில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஹைச்கரர் இது பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் 3 பேர் இந்த இதில் வருவாங்க. இப்போ ஆர் சிங் தக்கூர் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்தவரை அந்த இனிஷியல் பவர் பிளேயில் அவங்க விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் அந்த 1 to 3 ஓவருக்குள்ளே இவங்க விக்கெட் எடுக்கணும். இல்லை 4 ஓவருக்குள்ளையாவது இவங்க விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிச்சு வந்து அவங்களுக்கு விக்கெட் கிடைக்கும் அந்த 3 ஓவருக்குள்ளே. அப்படி அவங்க விக்கெட் எடுக்கலைன்னா பின்னாடி இவங்களால விக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து அதுக்குள்ளே பால் மாறும் போது ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டாக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்பின்னர் ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸர். இப்போ இக்பால் இருக்கிறாங்க, என் சாது இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணணும். இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி டீம் எடுத்தால் ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்தியா வந்து அதாவது
இப்படி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த டீம்ல யார் லெக் ஸ்பின்னர் உள்ள இப்போ அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்தியா டீம்லையும் மந்தனாவை தவிர வேற யாரும் லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் இருக்கிறதுனால ஒரு லெக் ஸ்பின்னரை வந்து இப்போ நீங்கள் பாகிஸ்தான் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட சேர்த்து அடிஷ்னலாக எடுக்க வேண்டியது வரும். அப்படி இல்லைன்னா இந்த கேட்டகரியில இருந்து நீங்கள் ஆர்சிங் தக்குரையே ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஃபாஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் இக்பால் ட்ரை பண்ணிங்கன்னா இவங்க லோ பர்சன்ட்ல இருப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரையாரிட்டி. கேட்டகிரி யார் வின் ஆகிறாங்களோ அவங்க இந்த கேட்டகிரியிலேருந்து ட்ரீம் டீம் ஆனது வருவாங்க. இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயர் பாகிஸ்தான் அண்டு இந்தியா டீம் பொறுத்தவரை. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் ஆப்ஷன் எந்தெந்த மாதிரி இருக்கும் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எம்எல்இ ஆர்கோஸில் எம்எல்இ வந்து 1 டவுன் வந்துடுவாங்க. அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 டவுன் இல்லைனா 2 டவுன் வந்துடுவாங்க. இவங்க பெரிய அளவுக்கான ஹிட்டு அடிச்சு அப்படி ப்ளே பண்ண மாட்டாங்க. ஒரு பொறுமையாக விளையாடுவாங்க. ஆனால் விளையாடுவாங்க, ரன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ சப்போஸ் செகண்ட் பேட்டிங் இந்தியா பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை மந்தனா, தீப்தி சர்மா, ராட்ரிகஸ் இவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்க, ஐச்கர் இவங்களுக்குள்ளே முடிஞ்சிட்டுனா இவங்களுக்கு இந்த பேட்டிங்கே வராது. ஸோ ஆர்கோஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லையா அந்த இடத்துல எம்எல்ஏவே 2 இதுலேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் டீம் வர அதிகமான வாய்ப்புகள் மேபி வந்துடுவாங்க. ஒரு 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் 2 கேட்ச் பிடிச்சிட்டாலும் அவங்க வந்துடுவாங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மா இவங்களும் நல்லா பேட் பண்ணுவாங்க, இவங்களும் நல்லா பேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே அக்ரெசிவாக தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ஷிஃபாலி வர்மாவை இந்த கேட்டகரியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பண்ண வேண்டாமல் இருக்க வேண்டாம், நீங்கள் ஷிஃபாலி வர்மா ட்ரை பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமுடைய ஒரு மெயினான பிக்கு தான். இவங்களும் இந்த என் சந்துங்கிறவங்களும் இவங்களோட இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 893 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 48, 26 அந்த மாதிரி அடிச்சுட்டு வர்றாங்க. ஒரு ஆவரேஜாக பண்ணுறாங்க. 1 டவுன் வர்றாங்க, ஒரு ஆவரேஜ் அளவுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எஸ் அமீனையே ட்ரை பண்ணலாம். இந்த எஸ் அமீனில் ஒருத்தங்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ ஷிஃபாலி வர்மாவை எடுத்தீங்கன்னா, இல்லை எனக்கு அவங்க எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இந்த 2 பேரில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து ஆர் யாதவ் இந்த மேட்ச் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துடுவாங்க. ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு பவுலிங்கை கொடுப்பாங்க. அவங்க வந்து ட்ரீம் டீம் ஆனது வந்துடுவாங்க. சிவிசி அளவுக்கு எப்படி வராங்கங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா என் சந்து வந்து இப்போ டாப் ஆர்டரில் இந்தியாவுக்கு விக்கெட் இழக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரீம் டீம் இவங்க 2 பேருமே வரதுக்கான வாய்ப்பு இந்த கேட்டகரியில இருந்து அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் பாகிஸ்தான் சைடு கம்ப்ளீட்டாக போறீங்கன்னா வேணா என் சந்துவை எடுத்துட்டு இவங்களை ரிஸ்க்காக ஒரு இதில் லீவ் பண்ணி பாருங்க. ஒருவேளை ஆஷா இருக்கிறாங்கன்னா இப்போ அவங்க வந்து லெக் ஸ்பின்னராக இருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய விக்கெட் எடுத்துடலாம். இவங்களை கம்பேர் பண்ணும் போது அவங்க பண்ணலாம். அவங்க லோ பர்சன்ட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்டாஸ்கர் இவங்களும் ஒரு ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஒரு 1 or 2 விக்கெட் எடுப்பாங்க. நீங்கள் பூஜா வஸ்டாஸ்கர் இல்லைன்னா ஆர் சிங் தக்கூரில் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவில் இருந்து எடுத்துக்கோங்க, பாகிஸ்தானில் இருந்து எடுத்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஸோ ஒருத்தங்க ஆர் சிங் தக்கூர், பூஜா வஸ்டாஸ்கரில் ஒருத்தங்க கூட இந்த இடத்துல நீங்கள் லீவ் பண்ணிக்கிங்க. வேணாம், ஃபாஸ்ட் பவுலர் தான் இவங்களை கூட லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் என் சந்துவே ட்ரை பண்ணுங்கள். மோயின் எம்எல்இ அப்புறம் எஸ் அமீனில் 2 பேரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாகிஸ்தான் ஃபேவராக ட்ரை பண்ணிங்கன்னா, இல்லைன்னா ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பூஜாவை டபுள் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேரில் கண்டிப்பாக 4 பேர் ட்ரீம் டீம் ஆனது உறுதியாக வந்துருவாங்க. ஸோ இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்க செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டுவாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 காம்பினேஷனையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து என் சந்துவை மட்டும் இந்த கேட்டகரியில் எடுத்துட்டு எம்எல்ஏ ட்ரை பண்ணுங்க. ஸோ 4 பேர் ஒரு சேஃப் பிக்னா இந்த மாதிரி போகலாம். 5ஆவதாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா பூஜாவுக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரியான கண்டிஷன் வரும். அப்போ நீங்கள் பூஜாவை எடுத்தீங்கன்னா ஆர் சிங் தக்கூரை எடுக்கக்கூடாது.
ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு லோ ஸ்கோர் ஆகுது, இந்தியாவை டாமினேட் பண்ணிடுவாங்க பாகிஸ்தான் நினச்சிங்கன்னா தான் இவங்க பூஜாவும் வருவாங்க, அவன் ஆர்சிங்கும் வருவாங்க. பூஜா பேட்டிங் பண்ணுவாங்க, அதனால வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராட்ரிகஸும் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த எஸ் அமன் அவங்களும் லோ இதில் தான் இருக்கிறாங்க. ஓரளவு ஆவரேஜ் 50க்கு பிலோவில் தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேருமே ஒரே பேட்டிங் கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரில் வந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ராட்ரிகஸ் எடுத்தீங்கன்னா எஸ் அம்மனை கூட லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் எம்எல்ஏ எடுக்கணும். அப்படி நீங்கள் ராட்ரிகஸை வந்து லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த எஸ் அம்மனை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து மந்தனா ஐச்கர் இவங்களே அடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் யாரை ட்ரை பண்ணணும்னா எஸ் அம்மனை ட்ரை பண்ணணும். ஸோ ஒருத்தங்க அந்த 2 பேரில் வருவாங்க. அடுத்து இவங்க இந்த எஸ் ஆஷா வர்றாங்க அப்படின்னா டீமில் கண்டிப்பாக அவங்க ஸ்பின் ஒர்க் ஆகிறதுனால சேர்க்க வாய்ப்பு இருக்குது. இவங்க இந்த ஸ்ரீலங்கா பட்டேல் வர வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க வந்தால் ஒரு ட்ரம்ப் பிக்கு. ஏன் அப்படின்னா அவங்க டீமில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டு பேட்ஸ் உமன் தான். ஸோ என்னன்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இவங்க போடுறாங்க அப்படின்னா இது 2 இன்னிங்ஸுமே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ அவங்க 2 இன்னிங்ஸ்லையுமே சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. லோ பெர்சன்ட்ல இருக்காங்க, அதுதான் நமக்கான மெயினான ட்ரம்ப். ஸோ ஆஷா வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்து ட்ரீம் டீம் கொடுத்துருங்க. அவங்க ப்ளே பண்ணுறது பண்ணாது, அதுக்கடுத்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ட்ரம்ப்புக்கு தான். ஸோ 3 ஸ்பின்னர் இப்போ வந்து ஆஷாவும் இருக்கிறாங்க, பட்டேலும் இருக்கிறாங்க, ஆர் யாதவும் இருக்கிறாங்கன்னா இந்த 3 பேர்லேருந்து 2 பேரை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு இது பாகிஸ்தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி ராட்ரிகஸ் இல்லைன்னா எஸ் அம்மனில் ஒருத்தங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷா இருந்தாங்கன்னா ஆஷா வந்து கன்ஃபார்ம் பிக்கு. இவங்க வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் ரியாஸுங்கிறவங்க வந்து அலியா ரியாஸ் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் பேட்ஸ்மேன். அவங்க பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. 1013 ரன்ஸ் வந்து ஒன் டேல அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 4th டவுன் 2 டவுன் வருவாங்க, சில டைம் டாப்பில் வருவாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஒரு 20 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 20 எடுத்திருக்கிறாங்க, இதுவும் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்ப் பிக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஒரு பேட்டிங்கில் ஒரு 10 ரன் 15 ரன் 20 ரன் அடிக்கிறாங்க, போய் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வரலாம். லோ பெர்சன்டேஜில் இருப்பாங்க, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆனது கூடும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை டபுள் ஆப்ஷன் இருக்கிறவங்கள நம்ம வந்து மேக்ஸிமம் உமன்ஸ் மேட்ச்சில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ வரலாம், மேபி ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகலனாலும் ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கூட 2 ஓவரும் கொடுப்பாங்க. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த டி பயக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபாஸ்ட்டு தான் போடுவாங்க. ஸோ அவங்க எப்படின்னா சில மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் 1 விக்கெட்டுன்னு இருக்கு. ஏதாவது ஒரு மேட்செல்லாம் 2 விக்கெட் இல்லைன்னா 3 விக்கெட் எடுப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அதுவும் இந்த பிச்சு வேற இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இதாகுது. ஸோ அதை விட நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேட்டிங் பண்ணுறாங்க, பவுலிங் பண்ணுறாங்க, ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். வந்து அந்த ரியாஸ் இல்லைன்னா ஜாவிடில் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, இவங்களுக்கு ஆனால் கிடையாது. ஸோ நீங்கள் அவங்களையே பெட்டராக ட்ரை பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் பவுலராக அவங்க விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இவங்களை நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி தான் இந்த 3 பேர் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அப்படின்னா ஸ்ரீலங்கா பட்டேல் வந்து பொறுத்தவரை அவங்க போடுவாங்க, ஸ்லோவாக தான் பால் டெலிவர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க வந்து இப்போ புதுசாக தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது கூட இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா இது பண்ண இருக்கும். 2 இன்னிங்ஸுமே அவங்களுக்கு ஸ்பின் சப்போர்ட் ஆகுது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவங்க கூட பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சேசிங் வந்து இங்கே டஃப்பாக ஆயிடுச்சுன்னா இவங்க மாதிரியான பவுலர்ஸ்லாம் நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலரை விட. ஸோ இவங்களை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி தான் ஆர் யாதவும் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷா அவங்களும் இருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்கன்னா யாராவது 2 பேரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆஷா ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அவங்க தான் லெக் ஸ்பின்னரு. அதுக்கு அடுத்து ஆர் யாதவ் இல்லைனா பட்டேலில் ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு டாமினேட் பண்ணுற மாதிரி டீம் எடுத்தால் வேணால் 3 பேரை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பாகிஸ்தான் ஸ்பின்னரும் அந்த சந்து அவங்கெல்லாம்
பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரில் இந்தியா எப்படி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இதுவும் இருக்குது. சப்போஸ் இவங்க டீமில் இருந்தாங்கன்னா ஒரு இதில் வந்து ரிஸ்க்காக பாகிஸ்தான் வின் ஆகிற மாதிரியான டீமில் எடுத்து வைங்க. டி ஹசன் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரைட் ஹேண்ட் லெக் ஸ்பின்னர் தான். அதனால் ஒரு அந்த அந்த சந்து அதே மாதிரி டி ஹசன்லையும் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சந்து வந்து மஸ்ட் பிக்கு. டி ஹசன் வந்து நீங்கள் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஹெட்டுகளில் இவங்க நம்ம இந்தியா கூட 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. பிளேயர்ஸோடைய இது கொஞ்சம் தெரியும். இந்தியாலையும் அதே மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கள டீமெல்லாம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டேல் இந்த கேட்டகரியில் வந்து சேஃப் பிக்கு. இவங்க பாகிஸ்தான் வின்னானா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இவங்களை லீவ் பண்ணிவிட்டு அந்த சந்து அவங்களையும் மட்டுமே ட்ரை பண்ணிக்கலாம். அவங்களையும் அந்த இக்பால் இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ நீங்கள் இக்பால் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்துவையும் இந்த இவங்களையும் எடுங்க. ஆனால் யார் 3 ஓவர் யார் 4 ஓவர் போடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் நல்லா போடுவாங்க. ஸ்பின்னுக்கு சூப்பராக சப்போர்ட் ஆகிட்டுனா 3 ஓவர் வரைக்கும் போட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இக்பால் அப்படிங்கிறவங்க வந்து இக்பால் வந்து 4 ஓவர் போட்டுருவாங்க. கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க எந்தார் அவங்களும் ஸ்பின்னர் தான். அவங்க 4 ஓவர் போட்டுருவாங்க. அது மாதிரி சந்து அவங்களும் 4 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளுமே 12 ஓவர் முடிஞ்சு போயிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு 2 to 3 ஓவர் கொடுப்பாங்க. அப்படி இவங்களை இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியிலேருந்து பட்டேலை க்ளீனாக உள்ளே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜில் இருப்பாங்க. இந்த ஃபெரோஸாங்கிறவங்க லோ பர்சன்டேஜில் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு இது. இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தீப்தி சர்மா ஷிஃபாலி சர்மா மாதிரி எடுத்த உடனே அடிப்பாங்க, வேகமாக அடிப்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேட்சுக்கு ஒரு 105 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு அவுட் ஆயிடுவாங்க. அந்த இனிஷியலாக அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்காக வேணால் இவங்களை ட்ரை பண்ணலாம். அப்படி இவங்க எடுக்கலை அப்படின்னா இவங்களை எடுக்கலைன்னா இந்த ஓசோவைல் இவங்களை ட்ரை பண்ணுங்க. இவங்கெல்லாம் ஒரு ரிஸ்கி பிக்கு, நம்மளுடைய ரேங்கை கூட்டுறதுக்கான உள்ளவங்க. அதே மாதிரி ஏரிடி உள்ளே வர்றாங்க அப்படின்னா ஆர்சின் தக்கூருக்கு பதிலாக ஏரிடியில் உள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த 2 பேரில் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பவுலரே அதிகம் தான், 1 to 2 பவுலர், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இப்போ யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா மந்தனாக்கு ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களாம் 5% கேப்டன் இருக்கிறாங்க. ஒரு இதில் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி ஐச்கருக்கு ட்ரை பண்ணுங்கள். அவங்க பவுலிங்கும் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்குது, அந்த வகையில் கொடுக்கலாம். தீப்தி சர்மாவுக்கு ஒரு கேப்டன் அளவுக்கு கொடுக்கலாம். நீங்கள் தீப்தி சர்மாவுக்கு கொடுக்கும்போது அதே இது மந்தனாக்கும் கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி எந்தாருக்கு ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூஜா வஸ்டாஸ்கர் நல்ல பாலை நல்ல வேரியேஷன் பண்ணுவாங்க. அந்த பாலை நல்ல இன்ஸ்விங் அவுட் ஸ்வின் கொண்டு வருவாங்க. இவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஓவர் போட்டாங்கன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் யாதவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாங்கன்னா கேப்டன். இவங்களுக்கு ஒரு ரிஸ்க்காக அவங்க டீமுக்கு பாகிஸ்தான் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி டீம் எடுக்கிறீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷிஃபாலி வர்மா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா மட்டும் ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா டீமில் வேணால் எடுங்க, இல்லைனா கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்க வேண்டாம். ஆஷா வந்து உள்ளே ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்க போத் இன்னிங்ஸும் இங்கே ஸ்பின்னு நல்லா சப்போர்ட் ஆகிறதுனால கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து டீமில் எடுத்துக்கோங்க. ஸ்ரீலங்கா பட்டேல் வந்து போத் இன்னிங்ஸும் நல்லா தான் பண்ணுவாங்க. இந்த பிச்சுக்கு 2மே சப்போர்ட் ஆகும். அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோ செகண்ட் இன்னிங்ஸோ லோ பர்சன்ட்டில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆஷாவையும் அதே இதில் எடுத்து வச்சுட்டு சிவிசி கொடுக்காதீங்க. 2 பேருக்கும் அது வந்து வர்றது கஷ்டம். ஸோ ஆனால் இப்போ இது ஸ்பின்னுக்கு தான் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் ஆகும்னா ராதா யாதவ் அவங்களுக்கும் ஸ்ரீலங்கா பட்டேலுக்கும் கொடுக்கலாம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இவங்க ஹையிலாக இருப்பாங்க, இவங்க லோவில் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்தியா டாமினேட் பண்ணால் கண்டிப்பாக வருவாங்க. சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களும் அவங்க டீமோடைய சின்னதாக ஒரு ட்ரம்பிக்கு கொடுத்து பாருங்கள் விசி அளவுக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வென்யூ ப்ராக்ரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லோவாக தான் ஸ்கோர் ஆகுது. ஸோ அதுக்கு தக்க நம்ம பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. நம்ம பவர் பிளே ப்ராக்ரஸும் சொல்லியிருக்கோம். 50% கீழே 4 to 5 பேரை வந்து கண்டிப்பாக டீமில் எடுங்க. மேக்ஸிமம் 4 பேராவது எடுங்க.
அதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.